மாண்புமிகு பேரவைத் தலைவர் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். என் மக்களை உயர்த்துவேன் என்று மிகுந்த மன உறுதியுடன் முயற்சி செய்யும் ஒருவருக்கு தெய்வமே வரிந்து கட்டிக்கொண்டு உதவி செய்து அவருக்கு வெற்றியை தேடித்தரும். தாழ்பதிக்கும் இடமெல்லாம் தடம்பதித்து வாழ் சுழற்றும் களம் யாவும் வாகை சூடி முறை செய்து காக்கும் முதல்வராய், மக்களை முன்னின்று காக்கும் மூலவராய், தமிழ் மண்ணை இமயத்து தேசத்தில் தலைநாடாக்கி வையத்தில் இணையில்லா நாடு எம் நாடு என திகழ நாள்தோறும் வரம் அருளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு உறுப்பினர்களே, வரலாற்று சிறப்புமிக்கதும் பாரம்பரியமிக்கதுமான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1984ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆட்சியில் உள்ள கட்சிக்கே மீண்டும் ஆட்சி என்கிற சரித்திர சாதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சிக்கு கிடைத்த மற்றொரு மாபெரும் அங்கீகாரமாகும். எளியவனாகிய என்னை வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையிலே அமர்வதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மேதகு ஆளுநர் அவர்களுக்கும் எனது உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை முன்வைத்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ள மாண்புமிகு அம்மா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற வகையில் மக்கள் சேவையின் மகத்தான பணிக்கு முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து பணியாற்றுவோம். Coming together is a beginning. Keeping together is progress. Working together is success. என்றார் ஹென்றி ஃபோர்ட். எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் தமிழ்நாட்டை உயர்வடைய செய்வோம். மாண்புமிகு உறுப்பினர்களே, பேரவைக்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவல்களை ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் பின்னர் அமைச்சர்களையும் பிறகு செயலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் அடுத்து முன்னாள் பேரவைத் தலைவர் மற்றும் முன்னாள் பேரவை துணைத் தலைவரையும் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் அமைச்சர்களையும் பிறகு தமிழ் அகர வரிசைப்படி உறுப்பினர்களையும் பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள பேரவைச் செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தங்களின் தேர்தல் சான்றிதழை பேரவைச் செயலரிடம் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதி கூறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி படிவத்தில் உள்ள மொழியில், அதாவது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில்
உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவைச் செயலாளரிடம் கொடுத்த பின்பு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். உறுதிமொழி எடுக்கும் கடமை மிகவும் புனிதமானது. எனவே உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு உறுப்பினர்கள் பேரவையில் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழியை நான் ஏற்கனவே 23/5/2016 அன்று மேதகு ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்டு விட்டதால் இப்போது முதலில் உறுப்பினர் பதிவேட்டில் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி பேரவை செயலாளர் முன்னிலையில் கையெழுத்திடுகிறேன். இப்போது மாண்புமிகு உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்கு வசதியாக பேரவை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்களது பெயர்களை குறிப்பிட்டு அழைப்பார். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அழைப்பார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜே. ஜெயலலிதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. கருணாநிதி அவர்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு. கருணாநிதி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உடனாக உறுதி கூறுகிறேன். மாண்பு உறுப்பினர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மு. க. ஸ்டாலின் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஜே. ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜே. ஜெயலலிதா என்னும் நான் ஜே. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ
பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.